தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு 3% அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் கண்ணன். கண்ணன், விவரங்கள். தமிழ்நாடு அரசு அலுவலர் மற்றும் ஆசிரியர்களுக்கு அகவிலைப்படியை 55% உள்ள அகவிலைப்படியை 58% உயர்த்தி வழங்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதன்படி தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படியானது 3% உயர்த்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் களப்பணியிலும் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் பயன்பெறும் வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 1/7/2025 முதல் மாநில அரசு பணியாளர்களுக்கும் ஒன்றிய அரசு அறிவித்துள்ள அகவிலைப்படிக்கு இணையாக உயர்த்தி வழங்கிட ஆணையிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தற்போது 55% உள்ள அகவிலைப்படி 3% உயர்த்தப்பட்டு 1/7/2025 முதல் 58% உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அகவிலைப்படி உயர்வால் 16 லட்சம் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அரசுக்கு ஆண்டு ஒன்றுக்கு 1829 கோடி ரூபாய் கூடுதலாக செலவாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியர்களின் நலன் கருதி இதற்கான கூடுதல் தொகையை அரசு ஒதுக்கீடு செய்யும் என்றும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.